வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம சூப்பரான சுவையான லிவர் கிரேவி லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் லிவர் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிட்டோம். மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஆனியன் எல்லாமே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பொடி வெங்காயம் தான் கட் பண்ண பொடி வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட மஞ்சப்பொடி சேர்த்துருக்குறோம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா பொன்னிறமாக வர நேரத்தில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் போல் மட்டன் பொடி, 1 ஸ்பூனு வத்தல் பொடி, அப்புறம் வெந்தயக்கீரை அது கொஞ்சம் போட்டிருக்கோம். 2 பச்சை மிளகா போட்டிருக்குறோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அந்த மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். டீப் ஃப்ரை பண்ணுறோம். பண்ணிவிட்டு அப்படியே அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம். பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி வர டைமில் நம்ம தக்காளியை அரைச்சி அதோட சேர்த்துக்கிறோம். 2 தக்காளி எடுத்துருக்குறோம். அது நல்லா அரைச்சி இதோட ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அந்த தக்காளி வாசம் பச்சை வாசமும் போகிற மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுகி வச்சுருக்கிற லிவரை உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். நல்லா வேக விடணும். அந்த மசாலா எல்லாமே அந்த லிவரில் சேர்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி எதுவுமே இதில் சேர்த்துக்கக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது நல்லா அப்படியே எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் லிவர் எடுத்து லேசாக மெதுக்கி பார்த்தோன்னா அது வெந்துருச்சா வேகலையாங்கிறது நல்லா தெரியும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு கொஞ்சம் தாளிசல் பண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா அங்கே பாருங்கள், சூப்பரான ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தண்ணி மட்டும் சேர்க்காம அந்த எண்ணெயிலேயே நல்லா நீங்கள் வேக விட்டாலே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்ல எண்ணெய் அப்படியே மேலே வருது பாருங்கள். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கீழே அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆயிலெல்லாம் அப்படியே மிதக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி பண்ணுறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி பண்ணுறதுக்கு இல்லாமல் எண்ணெயை ஊற்றி நம்ம எண்ணெயிலேயே வேக விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா குழந்தைகளுக்கும் லிவர் ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைகள் கூட கேட்கும். சூப்பரான சுவையான லிவர் ஃப்ரை